வணக்கம் மக்களே, வெல்கம் டு யுவன்டோ கோட் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ரொம்பவும் சூப்பரான இன்ஃபர்மேஷன் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் வேலை அதுக்குண்டான விண்ணப்பங்கள் வெளியாயிருக்கு. இது முழுக்க ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், கல்வி தகுதி என்ன, எவ்வளவு சம்பளம் தருவாங்க அப்படிங்கிற முழு விவரத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தின் கீழ் அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு மட்டுமின்றி அண்டை மாநிலங்களும் அரசு பேருந்து போக்குவரத்து கழகங்கள் வாயிலாக இயக்கப்பட்டு வருகின்றன. போக்குவரத்து கழகங்களில் நடத்துனர், டிரைவர் என சுமார் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். அரசு போக்குவரத்து கழகங்களில் அவ்வப்போது அப்ரண்டிஸ் எனப்படும் பயிற்சி பணியிடங்களுக்கான அறிவிப்பும் வெளியிடப்பட்டு வருகிறது. இந்த பணியிடங்களுக்கு யார் எல்லாம் விண்ணப்பிக்கலாம், கல்வி தகுதி என்ன, வயது வரம்பு என்ன, இந்த விவரத்தையும் இங்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இன்ஜினியரிங் பிரிவு, டிப்ளமோ பிரிவு மற்றும் ஜெனரல், இந்த 3 விதமாக எடுக்கிறாங்க. இன்ஜினியரிங் பிரிவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் முடித்தவர்கள் 130 பேர் தேர்வு செய்யப்படுவார்கள். சிவில் இன்ஜினியரிங்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 பேர், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்க்கு 7 பணியிடங்கள் காலியாக உள்ளதாக அறிவிச்சுக்கிறாங்க. டிப்ளமோ முடித்தவர்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் முடித்த டிப்ளமோ ஸ்டூடெண்ட்டுக்கு 230 பேரும், சிவில் இன்ஜினியரிங் முடித்த டிப்ளமோ ஸ்டூடெண்ட் 20 பேரும், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடித்தவர்கள் 20 பேரும் தேர்வு செய்யப்படுவார்கள். அதேபோல் இன்ஜினியரிங் டிப்ளமோ இல்லாத பட்டதாரிகள் பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிபிஎம், பிபிஏ, பிசிஏ போன்ற பணியிடங்கள் 151 காலியாக உள்ளது. இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிப்பதற்கு உண்டான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் டிப்ளமோ பிரிவு பணியிடங்கள், பயிற்சி பணியிடங்களில் அறிவிக்கப்பட்டுள்ள பணியிடத்துக்கு தகுந்தபடி துறை வாரியான பாடப்பிரிவை எடுத்து படித்தவர்கள் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டுமே முடியும். 2021ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரை படிப்பை முடித்து ரிசல்ட் வந்தவர்கள் மட்டுமே இதற்கு விண்ணப்பிக்க தகுதி உடையவர்கள் ஆவார்கள். இவர்களுக்குண்டான ஊதியம், அதாவது ஸ்டைபண்ட் எவ்வளவு வழங்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் பொறியியல் பட்டதாரிக்கு 9,000 ரூபாயும், டிப்ளமோ டெக்னீசியன் பயிற்சி பட்டதாரிகளுக்கு 8,000 ரூபாயும், இன்ஜினியரிங் அல்லாத பயிற்சி பட்டதாரிகள் பிஎஸ்சி, பிஏ, பிபிஎம் இவர்களுக்கெல்லாம் 9,000 ரூபாய் மாத ஊதியமாக வழங்கப்படும். வேறு எந்த விதமான சலுகைகளும் கிடையாது. இது ஊதியம் மட்டுமே, அதாவது ஸ்டைஃபன் மட்டுமே இவர்களுக்கு வழங்கப்படும். இவர்கள் ஆன்லைன் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். nats.education.gov.in என்ற இணையதளம் மூலமாகத்தான் நீங்கள் ஆன்லைனில் இந்த வெப்சைட்டில் போய் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். இங்கே ஸ்டூடெண்ட் இருக்குது. ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்டர், நீங்கள் ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா டைரெக்டாக லாகின் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலைன்னா ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்டர் மேலே ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் என்ரோல் ஆகிறதுக்கு உங்களுக்கு வந்து ஆதார் கார்டு, வேலிட் பர்சனல் இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஆதார் சீடட் பேங்க் மேப்டு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வேணும். டிகிரி அல்லது ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டோட PDF ஃபார்மெட்டில் தான் வேணும். ஃபஸ்ட்டு பேஜ் ஆஃப் பேங்க் பாஸ்புக், இவை அனைத்தையுமே நீங்கள் வச்சுட்டு தான் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் வந்து இது எல்லாமே இருக்குது அப்படின்னா என்ரோல் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதே போல் இதுக்கு தேர்வு முறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மெரிட் லிஸ்ட்டு தான். சான்றிதழ் சரிபார்ப்பு அடிப்படையில் 30/4/2025 அன்று ஷார்ட் லிஸ்ட் வெளியிடப்படுவார்கள். சான்றிதழ் சரிபார்ப்பு குரோம் போட்டியில் உள்ள MTC டெப்போவில் 10/5/2025 முதல் 14/5/2025 வரை நடைபெறும் என்று சொல்லிக்கிறாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க்கை நான் PDF டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துட்றேன். நீங்கள் டைரெக்டாக அங்கிருந்து டவுன்லோடு பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. வீடியோவை லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.